இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அறிவில்ல, இப்படிதான் எதிரில என்ன இருக்குன்னு தெரியாம எரும மாடு மாதிரி வந்து இடிப்பீங்களா? ரித்திகா, சாரி, நான் கவனிக்கல. நீ எதுக்குடா இங்க வந்த? குடும்பமா சந்தோஷமா எங்கயாவது போனா எப்படியாவது வந்து கெடுத்து விட்டுருவல? இல்லைங்க, மோட்டர் போட சொல்லலாம் தான் வந்தேன். தெரியாம இடிச்சிட்டேன். பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? அது எப்படி இருக்கும்? ஒண்ணு அம்மாக்காரி இருந்து வளர்த்திருக்கணும், இல்ல அப்பங்கார இருந்து வளர்த்திருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம தான் போக்குல தானா வளர்ந்து நிக்குதே. அதான் தராதரம் இல்லாம சுத்திட்டு இருக்கு. ஏய், அவன் தான் சொல்லிட்டான்ல தெரியாம பண்ணிட்டேன்னு. எதுக்கு சும்மா சாமி ஆடிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏ சிவா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்டயோ இல்ல அயலிக்கிட்டயோ சொல்லுன்னு. எதுக்கு தேவையில்லாம இவங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்க? பாட்டி, இல்ல பாட்டி, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம தான் நடந்துருச்சு. தெரியாம இடிச்சனாலதான் பேசிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு இடிச்சிருந்தா இந்நேரம் கண்ணா செவந்திருக்கும். தீபு, என்ன பேச்சது? உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? அதானே பிரச்சனையே. அவன் வயசுக்கு வயசு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல சும்மா சும்மா மூஞ்ச காட்டிட்டு வந்து சுத்தலாமா? அவனுக்கு அறிவு வேணா? இது அப்பா யாருன்னே தெரியாமல்ல வளர்ந்துருக்கு. அப்ப அப்படித்தானே இருக்கும். ஏய் ஜமுனா, வாய் இருக்குன்னு வார்த்தையை விடாத, கொஞ்சம் பார்த்து பேசு. முதல்ல அவனை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பார்த்து பேசுறோம். எல்லாம் இந்த ஹவுஸ் ஓனர் பண்ற வேலை. அந்த ஆள சொல்லணும். குடும்பம் இருக்கிற இடத்துல கல்யாணம் ஆகாத ஒரு பையனை வந்து தங்க வைக்கலாமா என்ன? டேய் நில்றா. அக்னி சட்டியை உடைச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உடைஞ்சதுக்கு பதிலா யார் புதுசு வாங்கி தருவா? ஒழுங்கு மரியாதையா புதுசு வாங்கி கொடுத்துட்டு போயிரு, இல்ல மேல குடி இருக்க விட மாட்டோம். செல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. அவனை முதல்ல போ சொல்லு. ஏய், நீ புதுசா ஒரு அக்னி சட்டி வாங்கிக்கிட்டு நேரா கோயிலுக்கு வந்துரு, புரியுதா? காலையிலேயே அக்னி சட்டிக்கு சுண்ணாம்பு அடிக்கும் போது வயிற்றுச்சிலே உட்காந்து அடிச்சிருப்ப, அதான் இப்படி உடைஞ்சு போச்சு. உன் மூஞ்சில எல்லாம் முழிச்சா ஏதாவது நல்லது நடக்குமா? வாங்க எல்லாரும் கிளம்பலாம். நீ வா போலாம். சாரி சிவா. என்னாலதான் உன்னை வேலை வாங்குறாங்க. சாரி அயலி. அட நீ வேற சும்மா இருடா. இதை நீ உடைக்கலனாலும் இவ்வளவு விட்டுட்டு போறதுக்கு காரணம் தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப காரணம் கிடைச்சிருச்சா? காரணத்தை சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் பாட்டி, அயலி இங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளவு பிடிக்கலன்னா அவங்களுக்கு கிறுக்க பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா. சரி, இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. புதுசா ஒரு அக்னி சட்டி வாங்கிக்கிட்டு திருவிழாக்கு வந்து சேருங்க, என்ன? சரிங்க பாட்டி. இப்படியே வராம உன் அம்மா புடவையே கட்டிக்கிட்டு வாடி.